ஹாய் பிரின்ஸ். இன்னைக்கு நம்ம சவுதி அரேபியா பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். சவுதி அரேபியானா எண்ணெய் நிறைய கிடைக்கிற இடம்னு மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனா சவுதி அரேபியா இஸ்லாம் மதம் ஆரம்பிச்ச இடம். அது மட்டும் இல்லா வரலாற்று சிறப்பு மிக்க நிறைய இடங்களும் இருக்கு. இந்த வீடியோல சவுதி அரேபியாவோட வரலாறு, கலாச்சாரம், சாப்பாடு, சுத்தி பார்க்கிற இடங்கள், பிசினஸ், படிப்பு, விளையாட்டு, அரச குடும்பம், மக்கா, மதீனா இப்படி நிறைய விஷயங்கள் பத்தி பேச போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். சவுதி அரேபியாவோட வரலாறு ரொம்ப பழசு. இது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னா தொடங்கியது. நிறைய வருஷங்களுக்கு முன்னாடி அரேபியா பாலைவனத்துல வாழ்ந்த மக்களோட ஆரம்பிக்குது. இந்த பாலைவனத்தில் வாழ்ந்த பழங்குடிகள் தங்கள் தனித்துவமான கலாச்சாரம் மற்றும் வாழ்க்கை முறையா பிரபலமாயிருந்தனர். நபிகள் நாயகம் வருவதற்கு முன்னாடி இந்த இடம் நிறைய பேரரசுகளோட கட்டுப்பாடுல இருந்துச்சு. இந்த பேரரசுகள் வர்த்தகம் மற்றும் கலாச்சார பரிமாற்றத்துக்கு முக்கியமான இடமா இருந்த 7ஆம் நூற்றாண்டுல இஸ்லாம் மதம் ஆரம்பிச்சு அரேபியா முழுவதும் ரொம்ப வேகமா பரவிச்சு. இஸ்லாமியர்கள் தங்கள் நம்பிக்கைகளை பரப்பி பல இடங்களில் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்டினர். அதனால சவுதி அரேபியா இஸ்லாமியர்களோட முக்கியமான இடமா மாறிடுச்சு. மக்கா மற்றும் மதீனா நகரங்கள் இஸ்லாமியர்களின் புனிதமான இடங்களா மாறின. மக்காவும் மதீனாவும் இஸ்லாமியர்களோ புனிதமான நகரங்களா மாறி உலகம் முழுவதில் இருந்தும் மக்கள் ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் இங்கு வருகிறாங்க. இந்த புனித யாத்திரைகள் இஸ்லாமியர்களின் வாழ்க்கையில் முக்கியமான பங்கு வகிக்கின்றன. 1970 ஆண்டு அப்துல் அஜீஸ் இபின் சவத் என்பவர் அரேபிய தீபகற்பத்தை ஒன்றிணைச்சு சவுதி அரேபியா என்ற புது நாட்டை உருவாக்கினார். இது சவுதி அரேபியாவின் வரலாற்றில் மிக முக்கியமான திருப்பமாகும். இவரோட குடும்பம் இன்னைக்கு வரைக்கும் சவுதி அரேபியா வாழ்ந்துட்டு வருது. சவுதி அரசு குடும்பம் தங்கள் ஆட்சியை பல தலைமுறைகளா நிலைநாட்டி வருகின்றனர். சவுதி அரேபியாவோட வரலாறுனா அது மதம், அரசியல், கலாச்சாரம் எல்லாம் கலந்த கலவை மாதிரி. இந்த நாடு தங்கள் பாரம்பரியத்தை காப்பாற்றி அதே நேரத்தில் நவீன உலகத்தோட முன்னேற்றத்தையும் ஏற்றுக்கொள்ளுது. இந்த நாடு இஸ்லாம் மதத்தோட மையமாகவும் உலகத்திலேயே ரொம்ப எண்ணெய் உற்பத்தி பண்ணாடாவும் இருக்கு. எண்ணெய் வளங்கள் சவுதி அரேபியாவின் பொருளாதாரத்தை மிகுந்த அளவில் மேம்படுத்தியுள்ளன. சவுதி அரேபியா ஆளுற அரசு குடும்பம் சவுத் குடும்பம்னு சொல்லுவாங்க. இந்த குடும்பத்தை ஆரம்பிச்சவர் அப்துல் அஜீஸ் இபின் சவத். இவர் தான் நம்ம இப்போ பார்க்கிற சவுதி அரேபியாவை உருவாக்கினவர். இவர் 1923 வரைக்கும் சவுதி அரேபியாவோட ராஜாவா இருந்தாரு. சவுத் குடும்பம் உலகத்திலேயே ரொம்ப பெரிய செல்வாக்கு மிக்க குடும்பம்னு சொல்லலாம். இந்த குடும்பத்துல நிறைய பேர் இருந்தாலும் அரசியல்ல முக்கிய பங்கு வகிக்கிறது ராஜாவும் அவரோட நெருங்கிய உறவினர்களும் தான். சவுதி அரேபியால ராஜா சொல்றது தான் சட்டம். ராஜா தான் அரசாங்கத்தோட தலைவரும் ராணுவத்தோட தபதியும். சவுத் குடும்பம் சவுதி அரேபியாவோட எண்ணெய் வியாபாரத்தை முழுசா கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. இதனால அவங்க நாட்டோட பொருளாதார தரத்தையும் அரசியலையும் ரொம்ப வலுவா பாதிக்கிறாங்க. மூணாவது பாகம் மக்கா மற்றும் மதீனா. இஸ்லாமியர்களுக்கு மிக முக்கியமான புனித நகரங்கள். இது இரண்டும் இஸ்லாம் மதத்தோட ரொம்ப முக்கியமான புனிதமான நகரங்கள். இஸ்லாமியர்களின் வாழ்க்கையில் இவை மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றன. இந்த இரண்டு நகரங்களும் சவுதி அரேபியால தான் இருக்கு. சவுதி அரேபியாவின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள இவை உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமியர்களின் கவனத்தை ஈர்க்கின்றன. மக்கானா இஸ்லாம் மதம் ஆரம்பிச்ச இடம். இஸ்லாமியர்களின் புனித நகரமா மக்கா இஸ்லாமிய வரலாற்றில் முக்கியமான இடம் பெற்றுள்ளது. நபிகள் நாயகம் பிறந்ததும் இங்குதான். இஸ்லாமியர்களின் நம்பிக்கையின் அடிப்படையான நபிகள் நாயகம் இங்கு பிறந்தார். இஸ்லாமியர்களோட முக்கியமான கட்டிடமான காபா இருக்கிறதும் இங்குதான். காபா இஸ்லாமியர்களின் புனிதமான கட்டிடம் மக்காவில் அமைந்துள்ளது. நபிகள் நாயகம் மக்கா விட்டு போனதுக்கு அப்புறம் வாழ்க்கையோட கடைசி 10 வருஷத்தை மதீனால தான் கழிச்சாங்க. மதீனா நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையின் முக்கியமான பகுதியாகும். அவங்களோட கல்லறை இருக்கிறதும் மதீனால தான். நபிகள் நாயகத்தின் கல்லறை மதீனாவில் அமைந்துள்ளது. இது இஸ்லாமியர்களின் புனித இடமாகும். எல்லா வருஷமும் உலகம் முழுவதில் இருந்தும் நிறைய இஸ்லாமியர்கள் ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் மக்கா மற்றும் மதீனாவுக்கு வருவாங்க. இஸ்லாமியர்களின் புனித யாத்திரையா ஹஜ்ஜும் உம்ராவும் மிக முக்கியமானவை.
ஹஜ்ஜுனா இஸ்லாமியர்கள் கட்டாயம் வேயம் சேர்ந்துக்க கடவுள்கள். ஹஜ்ஜு இஸ்லாமியர்களின் வாழ்க்கையில் மிக முக்கியமான கடமையாகும். மக்காவும் மதீனாவும் இஸ்லாமிய கலாச்சாரத்தோட முக்கியமான இடங்கள். இஸ்லாமி முக்கியமான பகுதியா மக்கா அப்புறம் மதீனா வழங்கின. இந்த நகரங்கள் இஸ்லாம் மதத்தோட வரலாறு மற்றும் கோட்பாடுகளை பத்தி தெரிஞ்சு விரும்புற மக்களுக்கு ஒரு முக்கியமான இடம். இஸ்லாமிய வரலாற்றின் முக்கியமான பகுதிகளை அறிய விரும்பும் அனைவருக்கும் இவை முக்கியமான இடங்கள். 4வது பாகம், சவுதி அரேபியாவின் எண்ணெய் வளம். சவுதி அரேபியா உலகத்திலேயே ரொம்ப எண்ணெய் உற்பத்தி பண்ற நாடுல ஒண்ணு. இந்த நாட்டுல உலகத்துக்கே தேவையான மொத்த எண்ணெயில 16% இருக்கு. சவுதி அரேபியாவோட பொருளாதாரத்துக்கு எண்ணெய் தான் முக்கியமான வருமானம். எண்ணெய் உற்பத்தி சவுதி அரேபியாவுக்கு மிகப்பெரிய வருமானத்தை கொண்டு வருகிறது. இந்த எண்ணெய் வளம் சவுதி அரேபியாவை உலகின் மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தியாளர்களை ஒன்றாக மாத்தி இருக்குது. எண்ணெய் உற்பத்தி மட்டுமில்லாமல் அதன் ஏற்றுமதியும் மிக முக்கியமானது. சவுதி அரேபியா நிறைய பொருட்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி பணம் சம்பாதிக்குது. அதுல 90% எண்ணெய் விற்கதால வருது. எண்ணெய் விற்பனை மூலம் கிடைக்கும் வருமானம் நாட்டின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றுகிறது. எண்ணெய் விற்பனை மூலம் கிடைக்கும் படத்தா சவுதி அரசாங்கம் நிறைய பாலங்கள், ரோடுகள், பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள் கட்டி நாட்டு வளர்ச்சி அடைய செய்யுது. எண்ணெய் விற்பனை மூலம் கிடைக்கும் வருமானம் நாட்டின் அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்த உதவுகிறது. இதனால் சவுதி அரேபியாவின் மக்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளது. ஆனா சில நேரத்துல எண்ணெயோட விலை சூடி போகும், சில நேரத்துல ரொம்ப குறைஞ்சு போகும். எண்ணெய் விலை மாற்றங்கள் சவுதி அரேபியாவின் பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடியது. எண்ணெய் விலை குறைவா நாட்டின் வருமானம் குறையக்கூடும். இதனால் அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்ற முடியாமல் போகும். இதனால சவுதி அரேபியாவோட பொருளாதாரம் பாதிக்கப்படும். எண்ணெய் விலை மாற்றங்க நாட்டின் பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் எண்ணெய் மட்டும் நம்பி இருக்காம வேற வழிகளையும் பொருளாதாரத்தை மேம்படுத்த சவுதி அரசாங்கம் முயற்சி செய்துட்டு இருக்கு. சவுதி அரேபியா எண்ணெய் துறைக்கு அப்பாற்பட்டு வேறு துறையிலும் வாடைய முயற்சிக்கிறது. இதனால் நாட்டின் பொருளாதாரம் பலவீனம் இல்லாமல் இருக்கும். 5வது பாகம், சவுதி அரேபியாவின் கலாச்சாரம். சவுதி அரேபியாவின் கலாச்சாரம் எல்லாமே இஸ்லாம் மதத்தையும் அரபு நாட்டு பழக்க வழக்கங்களையும் அடிப்படையா வைச்சு இருக்கு. சவுதி மக்களோட வாழ்க்கையில இஸ்லாம் மதம் ரொம்பவே முக்கியமான பங்கு வகிக்குது. அவங்க வீட்டுக்கு வருபவர்களை நல்லா கவனிச்சுக்கணும், குடும்பத்தை ஒன்னா வைச்சுக்கணும்னு நினைக்கிற மாதிரி வாழ்றாங்க.